பாண்டுவிற்கு யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என 5 குழந்தைகள் பிறந்தன. வனத்தில் பாண்டுவும் அவனின் மனைவிமார்களும் குழந்தைகளை அன்போடு வளர்த்து வந்தனர். இவ்வாறு சில வருடங்கள் கழிந்தது. ஒரு சமயம் பாண்டுவும் மாத்ரியும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பாண்டு மாத்ரியின் அழகைக் கண்டு மயங்கினான். மாத்ரியை நெருங்க முயன்றான். மாத்ரி எவ்வளவோ தடுக்க முயன்றும் பாண்டுவிற்கு முனிவர் கொடுத்த சாபம் நினைவிற்கு வரவில்லை. அழகில் மயங்கிய பாண்டு மாத்ரியுடன் இணைந்தான். அப்பொழுது முனிவர் கொடுத்த சாபத்தினால் இருவரின் உயிரும் அந்த இடத்திலேயே பிரிந்தது. இதை அறிந்த குந்தி ஓடிச்சென்று பாண்டுவையும் மாத்ரியையும் கண்டாள். அவர்களின் நிலையைக் கண்டு அளவற்ற துன்பமடைந்தாள். அதன்பின் அங்கிருக்கும் முனிவர்கள் அனைவருக்கும் பாண்டு இறந்துவிட்டான் எனும் செய்தி பரவியது. இதை அறிந்த முனிவர்கள் பாண்டுவிற்காக மிகுந்த வருத்தம் கொண்டனர். அவர்கள் குந்தியிடம், தேவி, பாண்டு பாவமற்றவன். அவன் மன்னனாக திகழ்ந்து ஒப்பற்ற தேவர்களின் மகன்களை உனக்கு கொடுத்து சென்றிருக்கிறான் என ஆறுதல் கூறினர். இச்செய்தி அஸ்தினாபுரத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. பாண்டுவும் மாத்ரியும் இறந்துவிட்ட செய்தியை அறிந்த அனைவரும் அளவற்ற துன்பமடைந்தனர். பாண்டுவை எண்ணி கண்கலங்கினர். அப்பொழுது பீஷ்மர், திருதராஷ்டிரர், தன் கணவனை இழந்துவிட்ட குந்தி தன் ஜந்து குழந்தைகளை எவ்வாறு தனியாக வளர்ப்பாள்? அதனால் குந்தியையும் அவளின் மகன்களையும் அரண்மனைக்கு அழைத்து வரவேண்டும் என்று கட்டளையாக கூறினார். திருதராஷ்டிரனும் பீஷ்மரின் கட்டளைக்கு ஏற்று அவர்களை அவ்வாறே அழைத்து வருமாறு கூறினார். அதன் பிறகு அஸ்தினாபுரத்தில் இருந்த அனைவரும் பாண்டு மற்றும் மாத்ரியின் ஈமச்சடங்கில் கலந்து கொள்ள சென்றனர். வனத்தில் முனிவர்கள் முன்னிலையில் பாண்டுவின் புதல்வர்கள் 5 ஈமச்சடங்குகளை முறையாக செய்தனர்.